சென்னை வேப்பேரியில் உள்ள செயின்ட் பால்ஸ் தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு சிறப்பு பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்றது. இன்று உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் தினம் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. தேவாலயங்களில் பிரார்த்தனைகளும் நடைபெறுகின்றன. அந்த வகையில் சென்னை வேப்பேரியில் உள்ள செயின்ட் பால்ஸ் தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு பாதிரியார் சாமுவேல் தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்றது. இந்த பிரார்த்தனை கூட்டத்தில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த பாதிரியார் சாமுவேல், மனிதராக இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அவர் அதிகாரத்தை துறந்தார், ஆளுமையை துறந்தார், அழகை துறந்தார் என்றும் கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை மீட்டெடுத்ததுதான் இயேசு கிறிஸ்து பிறப்பு என்றும் தெரிவித்தார். இயேசு கிறிஸ்து பிறப்பு ஒடுக்கப்பட்ட ஏழை எளியவர்களின் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது என்றும் பாதிரியார் சாமுவேல் கூறினார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கடவுள் மனிதனாக மனுவுருவேற்றார். அதுதான் கிறிஸ்துமஸ். இந்த கிறிஸ்து பிறப்பை உலகம் முழுவதும் நாம் கொண்டாடி வருகின்றோம். எங்களுடைய ஆலயத்திலும் இன்று நாங்கள் கொண்டாடி வருகின்றோம். அநேகர் இதில் கலந்து கொண்டு கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினர். எனவே கிறிஸ்துவின் பிறப்பு என்பது கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை மீண்டுமாக மீட்டெடுத்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. மூன்றாவது, கிறிஸ்துவின் பிறப்பு என்பது மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. யாருக்கு மகிழ்ச்சி? கிறிஸ்து பிறந்த காலத்திலே அன்றைக்கு மகிழ்ச்சி இல்லாமல் இருந்த மெய்ப்பொருளுக்கு மகிழ்ச்சி, ஏழைகளுக்கு மகிழ்ச்சி, கலிலேய மக்களுக்கு மகிழ்ச்சி, சமாரியா மக்களுக்கு மகிழ்ச்சி. சுருக்கமாக சொல்லப்போனால் யாரெல்லாம் வாழ்வின் விளிம்பில் இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியை கிறிஸ்துவின் பிறப்பு கொடுத்தது. சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள சின்னமலை தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு சிறப்பு பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். சிறப்பு பிரார்த்தனை கூட்டத்திற்கு மத போதகர் மோகன் தலைமை வகித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மத போதகர் மோகன், இயேசு கிறிஸ்து ஏழ்மையாக பிறந்தார், உலகத்தையே உண்டாக்கிய அவருக்கு சந்திரத்தில் கூட தங்க இடமில்லாமல் ஒதுக்கி தள்ளி வைத்தார்கள் சில மனிதர்கள். ஆனால் எல்லா சோதனைகளையும் கடந்து இந்த உலகிற்கு அன்பின் மகத்துவத்தை உணர்த்தினார் என்று கூறினார். இந்த கிறிஸ்து பிறப்பு நாளிலே ஒரு இனிமையான செய்தி, ஒரு இரட்சிப்பின் செய்தி, ஒரு துதியின் செய்தியை இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் ஏழ்மையாக இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். உலகத்தையே உண்டாக்கின தெய்வத்துக்கு சத்திரத்தில் கூட இடமில்லை என்று சொல்லி அவரை ஒதுக்கி தள்ளிவிட்டார்கள். உங்க வாழ்க்கையிலேயும் இந்த இயேசுவுக்கு உங்கள் இருதயத்தில் இடம் கொடுத்து வாழும்போதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். அவர் உங்கள் உள்ளத்தில் வந்து பிறந்து உங்களுக்கு ரட்சிப்பு வர வேண்டும். அந்த ரட்சிப்பு பழைய பாவங்களிலிருந்து உங்களை விடுதலையாக்கும். உங்கள் நிகழ்வு காலத்தில் வருகிற எல்லா சோதனையிலிருந்தும் உங்களை விடுதலையாக்கி பாவமில்லாத மகிமையான இடத்துக்கு கொண்டு போகிற ஒரு ரட்சிப்பை கொடுக்கத்தான் இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார்.